இன்றைய வீடியோவில் கல்வி உளவியலினுடைய மற்றொரு அம்சமான கல்வி கோட்பாடுகளை பற்றி பார்ப்போம். சாக்ரட்டிஸ் முதல் இன்றைய அறிஞர்கள் வரை கல்வி பற்றிய சிந்தனைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அவை என்று பார்க்கிற போது காந்திஜியினுடைய ஆதார கல்விக்கான பாரத திட்டம், தாகூரினுடைய இயற்கை வழி கல்வி, புர்ஃபலினுடைய கிண்டர் கார்டன் கோட்பாடு, ஜான் டுயினுடைய சோதனை கோட்பாடு, அரவிந்தருடைய ஆசிரம கல்வி கோட்பாடு போன்ற பல கோட்பாடுகள் கல்வியலில் நிலவுகின்றன. கல்வியினுடைய முக்கியமான குறிக்கோள்கள் தான் இந்த கோட்பாடுகள் மறைமுகமாக நிர்மாணிக்கிறது. அதாவது கல்வி ஏற்பாடு, கரிக்குலம், கற்பிக்கும் முறைகள், ஆசிரியருடைய பங்கு, ஒழுக்கம் போன்றவற்றை தான் இந்த கோட்பாடுகள் மிக முக்கியமாக அடிக்கோலிட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இதில் முதல்ல இயற்கை வழி கோட்பாடை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எந்த விதமான அட்டவணையும் இல்லாத ஒரு கோட்பாடு. அதாவது தேர்வோ, டைம் டேபிளோ, மணி அடித்தலோ, அழுத்தமோ, புற அழுத்தமோ, வேலைக்கு போக வேண்டும் என்று தான் படிக்க வேண்டும் என்கிற அழுத்தமோ இல்லாத கோட்பாடு தான் இந்த இயற்கை நிலை கோட்பாடு. இதை தான் தாகூர் அவர்கள் வங்காளத்தில் சாந்திநிகேதன் என்கிற ஒரு இடத்தில் நிறுவினார். அது இப்போது விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. சாந்திநிகேதன் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை சூழலுடன் கூடிய கல்வி நிலையம்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஆலமரமாக விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. அங்கு இன்றும் கரிக்குலம் இல்லை, பாட வரையறை இல்லை, தேர்வு இல்லை, டைம் டேபிள் இல்லை, இந்த மணிக்கு இதுதான் படிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இல்லாத இயற்கை வழி கோட்பாடை கொண்ட கல்வி நிலையம் அது. அதனுடைய கோட்பாடுடைய சாராம்சம் என்னவென்றால், மனிதன் சிறு இயந்திரம் போன்றவன். என்றும் மனமகிழ்ச்சியோடு கற்கும் சூழலை அவன் கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையை சிறப்பாக வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விதான் உயர்ந்த கல்வி. சூழ்நிலைக்கு ஒத்து போகக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழக்கூடிய ஒரு கல்வியை அவனுக்கு கொடுக்க வேண்டும். புற சூழலால் கல்வியை அவன் கற்றுக்கொள்ளாமல் தன்னெழுச்சியாக, தன்னாட்சியாக கல்வியை அவன் வளர்ச்சி கொள்ள வேண்டும் என்கிற பல கோட்பாடுகளை உள்ளடக்கியதுதான் இயற்கை நிலை கோட்பாடு. மேலைநாட்டு அறிஞர்கள் பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், ஹெகல் போன்றவர்களும், நமது இந்திய நாட்டு அறிஞர்கள் சுவாமி விவேகானந்தர், ரவீந்திரநாத் தாகூர், அரவிந்தர் போன்றவர்களும் இந்த இயற்கை நிலை கோட்பாடை அழகாக எடுத்து மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தார்கள். அந்த கோட்பாடுக்கு பிறகு பல கோட்பாடுகளை பின்வருமாறு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.